இது பழமொழிங்கிறத விட சொலவடைன்னு சொல்லலாம். எங்க பெரியம்மா அடிக்கடி சொல்லுவாங்க இது. "எலிக்கும் கிளிக்கும் போகதான் நமக்கு" அப்படின்ட்டு. இதனோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ ஒ வயல்ல ஏதாவது போட்டிருந்தா, அது நெறைய எலி நாசம் பண்ணிருச்சு, இல்ல கிளி சாப்பிட்டு போயிடுச்சு, மயில் கொத்திட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு, வயல்ல வேலை செய்றவங்க வந்து பெரியம்மாட்ட சொன்னாங்கன்னா, இத சொல்லுவாங்க. "எலிக்கும் கிளிக்கும் போக தானே நமக்கு" அப்படின்னு. இது ஒரு சாதாரண வாக்கு மாரி இருந்தாலும், இது பெரிய அ சுற்றுச்சூழல் தத்துவத்தையே உணர்த்துற மாரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் இதையும் ஒரு பழமொழியா சேர்த்துக்கிட்டேன். அம் அதாவது நம்மளை சுற்றியுள்ள ஜீவராசிகளும் வாழும்போது தான், நமக்கும் நல்ல வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா இது உணர்த்துது. என்ன நம்ம டன் கணக்குல விளைய வைக்கிறதுல அதுங்க என்ன ஒரு கிராம் கணக்குல சாப்பிட்டுட்டு போகுது. அதுங்க சாப்பிட்டது போக மீதி தானே. அந்த மாரி ஒரு ஒரு உயிரினத்துக்கும் கடவுள் ஒரு சரியான வேலைய படைச்சிருப்பான்.